पहला कुरिन्थियों का किताब 11वां अध्याय 26வது வசனத்தை வாசி. 26वां वचन। ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु को जब तक वह न आए प्रचार करते रहो। பைபிள் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் இந்த பந்தியிலே நாம் பாகம் பெறுகிறோமோ அப்பெல்லாம் இயேசுவனுடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். बाइबल बताती है जब जब हम इस बोझ में भाग लेते हैं तब तब परमेश्वर के मृत्यु को हम याद करते हैं। இயேசுவனுடைய மரணம் ஒரு வெற்றி உள்ள ஒரு மரணம். यीशु मसीह का जो मृत्यु है वो विजय का मृत्यु है। பைபிள் சொல்லுகிறது அவருடைய மரணத்தினால தான் நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். बाइबल बताती है उसके मृत्यु के द्वारा ही हम सबको परमेश्वर जीवन देता है। காரணம் மனிதனுடைய பாவம் செய்த உடனே கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை சொல்றார், நீங்கள் எப்பொழுது புசிப்பீர்களோ அப்பொழுது நீங்கள் மரணம் அடைவீர்கள். हाँ, मनुष्य जब उस फल को खाया था प्रभु कहता जिस समय में तुम इसे खाओगे उस समय में तुम मर जाओगे। மரணம் அப்படின்னா எப்படி? தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறது. मृत्यु का मतलब है प्रभु के उपस्थिति से अलग होकर चले जाना। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. परमेश्वर के आशीषों को खो देते हैं। நிரந்தரமான ஒரு பிரிவு இல்லாம ஒரு பிரிவு உங்களுக்கு நடக்கிறது. निरंतर एक जो है दूरी नहीं परंतु थोड़े समय की दूरी उनको हो जाता है। நிரந்தரமான பிரிவு இருந்தது. हाँ, निरंतर का जो दूरी था। இந்த உலகத்துல தேவதூதர்கள் பாவம் செய்யும் போது அவங்களை நிரந்தரமாக நீக்கி விட்டார். इस दुनिया में जब स्वर्गदूत पाप किए तो उनको प्रभु ने निरंतर उनकी उपस्थिति से दूर कर दिया। மனுஷர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யல. पर मनुष्य के लिए प्रभु ने ऐसा कार्य नहीं किया। ஆகவே மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். इसलिए मनुष्य अलग है। தேவன் அவர்களை பிள்ளையாக தான் பார்க்கிறார். परमेश्वर हमेशा उन्हें बच्चे के रूप में देखता है। இன்னும் அவருடைய சிந்தையில நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். और उसके विचारों में बहुत सारी बातों को रखा है। என்ன அப்படின்னா, क्या बातें हैं? எப்படி மனுஷனால மரணம் வந்ததோ அதே போல மனுஷனாலேயே கூட ஒரு வெற்றியை அடையணும். कैसे मनुष्य के द्वारा मृत्यु आया वैसे मनुष्य के द्वारा एक विजय भी आना है। எந்த மனுஷனால வெற்றி அடைய முடியும்? कुछ मनुष्य के द्वारा विजय आ सकता है। ஒரு மனுஷனும் கூட மரணத்துல வெற்றி அடையல. कोई भी मनुष्य मृत्यु पर विजय प्राप्त नहीं किया। லாசர் கல்லறைக்கு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், लाजरू के जो कब्र के सामने जाते हैं मैं प्रभु कहता என்னை है விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், उस पे विश्वास करने वाला जो मरता है तो भी जिंदा रहता உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். है। जो जीवित होकर मुझ पे विश्वास करता है वो हमेशा बिना मरे रहेगा। மரணம் வந்து தெய்வனை விட்டு பிரிக்கிறது. मृत्यु परमेश्वर से हमें दूरी करता है, अलग ஆனா करता है। இன்றைக்கு நாம் மரணத்தை விட்டு தூரம் அல்ல, இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டோம். पर आज हम मृत्यु से दूर नहीं, यीशु मसीह के संगति में आ गए। அவர் சொல்கிறார், நான் உயர்த்தப்பட்ட பின்பு உங்க எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுவேன். वो कहता है जब मैं ऊंचाई में जाऊंगा तब आप सबको मैं खींच लूंगा। இதெல்லாம் சிலுவையை பற்றி தான் கர்த்தர் ये சொல்கிறார். सब क्रूस के बारे में प्रभु कहता எப்பொழுது है। நான் சிலுவையில் என்னுடைய ஜீவனை கொடுப்பேனோ அப்ப நான் உங்களை இழுத்துக் கொள்ளுவேன். जब मैं क्रूस पर अपने प्राण को दूंगा तब मैं आपको खींच लूंगा। அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். वही बहुत अहम बातें हैं। ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து மரிக்கல. बहुत सारे लोग कहेंगे परमेश्वर मरा नहीं। இஸ்லாமியருடைய நம்பிக்கை அதுதான். इस्लामियों का भरोसा वही है। ஆனா இயேசு மரித்தார் என்பது ஆணித்தரமாக புதிய ஏற்பாடுல அதிகமா வருது. पर यीशु मरा है करके नए नियम में बहुत जगह पर पक्का कर आता है। வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்துல 18ல முதல் தன்னை தேவன் அறிமுகப்படுத்தும் போது, प्रकटीकरण में पहला 18 में पहला परमेश्वर अपने आप को प्रकट करते समय மரித்தேன் ஆனால் இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். मैं मरा था पर देखो मैं हमेशा के लिए जीवित रहता हूँ। அதுக்கு முந்தி சொல்றார், நான் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், சர்வ வல்லவர். इसके पहले कहता मैं था, मैं हूँ, मैं आने वाला हूँ, मैं सर्व सामर्थ्य हूँ। அவருடைய மரணம் அடைந்ததினால தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும். उनके मृत्यु होने से ही हमें जीवन मिला है। பிரசங்கி 7வது அதிகாரத்துல श्रेष्ठ की சபோபதேசத்துல सदोपदेश 7வது அதிகாரத்துல முதல் வசனம், 7वां अध्याय में पहला वचन, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. இதுல வந்து ஒரு மனுஷனுடைய பிறப்பை காட்டிலும் மரணம் நல்லது அப்படின்னு போட்டு, यहाँ पर एक मनुष्य के जन्म से अधिक उसका मृत्यु अच्छा है करके डाला है। உண்மையிலே இயேசுநாதருடைய பிறப்பை பற்றி
சீசர்களும் யாரும் அதை பெருசா கொண்டாடின மாதிரி தெரியல. सच में यीशु मसीह के जन्म के बारे में चेले या कोई लोग उसे बड़ा मनाया ऐसा दिखाई ஆனா नहीं அவருடைய மரணத்தை பற்றி எல்லா இடங்களிலும் அவங்க பிரசங்கம் देता। பண்ணாங்க. उनके मृत्यु के बारे में हर जगह पर उन्होंने प्रचार பவுல் किया। சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய மரணத்தை எப்பொழுது சுமந்து செல்கிறோம், पौल कहता है हम उसके मृत्यु को हमेशा उठा कर ले चलते हैं, எந்நேரம் கொல்லப்படுகிறோம். हम हर दिन मारे जाते हैं, காரணம் ஆண்டவருடைய மரணம் ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கிறது. क्योंकि प्रभु का मृत्यु हर एक मनुष्य को जिलाता है। மரணம் ரொம்ப மோசமானது. मृत्यु बहुत भयंकर है। பிரசங்கி நீதிமொழிகள் எழுதியிருக்கிறது नीति वचन में कहा गया है 10:2 போட்டிருக்கு. அதாவது அதாவது பணம் ஒண்ணுக்கு உதவாது. 10:2 में कहा है कि पैसा कुछ काम का नहीं அது है, உங்களுக்கு மரணத்துல वो आपको मृत्यु में मदद नहीं कर सकता। 11 4வது வருஷம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் ஒண்ணுக்கு உதவாது. 11:4 में कहा है धन आपका कुछ काम का அதாவது नहीं है। மரணத்திலிருந்து பணமோ ஐஸ்வர்யமோ நம்மளை காப்பாற்ற முடியாது. मृत्यु में से पैसा या धन आपको बचा नहीं सकता, ஆனால் இயேசு ஒருவரே நம்மளை और விடுதலையாக்குகிறார். यीशु एक ही है हमें छुड़ाता है। அவரை நம்புகிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை. उस पे भरोसा करने वाले को वो भरोसा है। யாரெல்லாம் இயேசுவானவரை நம்பலையோ விசுவாசிக்கலையோ அவங்களுடைய உள்ளான இருதயத்துல ஒரு பயம் இருக்கும். जो जो यीशु मसीह पे भरोसा नहीं कर रहे हैं, उस पे विश्वास नहीं कर रहे, उसके अंदर के हृदय में एक भय होता है। எப்போ பிரச்சனை வருதோ அப்ப அவங்களால நிக்க இடம் இல்லைன்னு जब சொல்லலாம். परेशानी आ जाता है तो वो खड़े नहीं हो सकते ऐसा, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை और இருக்கிறது, मसीह लोगों के लिए एक भरोसा ஒரு है, மறுவாழ்வு एक இருக்கிறது. नया जीवन है, அது இயேசு தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு वो கொடுக்கிறார். यीशु उस पे विश्वास करने वाले लोगों को देता है। ரோமர் 9வது அதிகாரத்துல रोमियो का किताब 9वां अध्याय में 20வது வசனம், 20वां वचन, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ? हे मनुष्य, भला तू कौन है जो परमेश्वर का सामना करता है? क्या गढ़ी हुई वस्तु गाड़ने वाले से कह सकती है तूने मुझे ऐसा क्यों बनाया है? ஒரு மனிதன் தெய்வத்தை நோக்கி இப்படி சொல்ல முடியாது. एक मनुष्य प्रभु को देखकर ऐसा नहीं कह सकता। எதனால அந்த நன்மை தின்மையாக்க அந்த விருஷத்தங்க வச்சாரு? क्यों आप भलाई अच्छाई बुराई का वो वृक्ष को वहां पर रखा? எதனால என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக எங்களை படைத்தீர்? क्यों हमें ऐसे मनुष्य के रूप में पैदा किया? இதெல்லாம் தேவனை பத்தி நம்ம கேட்க ऐसा முடியாது. प्रभु को देखकर हम पूछ नहीं सकते। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती தேவன் है மனிதனை செம்மையானவராக உருவாக்கினார். परमेश्वर मनुष्य को अच्छे रीति से वो सृष्टि किया, அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபையை அவர் தருகிறார். उनको विशेष एक अनुग्रह दिया, அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. वो प्रभु के वचन से आता है। யாரெல்லாம் அந்த வசனத்தை நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ जो जो इस वचन पे भरोसा करता है, विश्वास करते हैं और அவங்களுடைய ध्यान करते हैं, இருதயத்துல அந்த தேவ நீதி பதிவாயிரும். उनके हृदय में परमेश्वर की धार्मिकता बस जाता है। அது ஒரு நல்ல மகிமையான ஒரு நம்பிக்கை. एक अच्छा महिमा का भरोसा है। 9வது அதிகாரம் ரோமர் கடைசி வசனம் சொல்லுது. रोमियो का किताब 9वां अध्याय में आखिरी वचन அதாவது कहते हैं, கடைசி வசனம், இதோ இடதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியா ஆயிற்று. जैसा लिखा है, देखो मैं सियोन में एक ठेस लगने का पत्थर और ठोकर खाने की चट्टान रखता हूँ, और जो उस पर विश्वास करेगा वो लज्जित न होगा। அப்ப அந்த கண்மலைக்கு மேல அந்த இயேசுநாதருக்கு மேல யார் நம்புதாங்களோ அவங்க நிச்சயமா வெட்கப்பட மாட்டாங்க, இடறி விழ மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. चट्टान के ऊपर वो यीशु के ऊपर जो भरोसा करता है वो निश्चय वो डगमगाएगा नहीं, वो ஆனா गिरेगा இடறி नहीं। விழுகிறார். फिर भी बहुत डगमगाते हैं, நிறைய பேர் இடறி விழுதாங்க. बहुत लोग लज्जित हो जाते हैं। இயேசு நாம குரூப்ல ஒரு செய்தி வந்திருக்கு. यीशु मसीह के नाम के ग्रुप में एक संदेश है। 15ஆம் தேதி சண்டே ஆராதனையில யூபில ஒரு இடத்துல ஒரு சபை ரொம்ப நாளா நடந்த சபையில போய் பிரச்சனை படுறாங்க. 15 तारीख को यूपी में एक बहुत सालों से चलने वाले कलीसिया में जाके वो लोग परेशानी करते நீங்க हैं, மதம் மாத்துதிய, आप लोग मन परिवर्तन करते हैं। அவங்க தமிழ்காரங்க தான் நினைக்கிறேன். वे शायद तमिल लोग हैं। நிறைய பிரச்சனை பண்ணி போலீஸ்காரங்களை கொண்டாந்து கைது பண்ணிருக்காங்க. बहुत सारे परेशानी कर कर पुलिस को ला कर उन्हें बंदी गृह किया। அவன் பைபிள் எடுத்து வாசித்து காமிக்கான். वो बाइबल पढ़कर दिखाता है, இது பரிசுத்த சாஸ்திரம்னு எழுதிருக்கு. ये पवित्र शास्त्र लिखा है। 2-3 பேர் காமிக்காங்க இது பரிசுத்த சாஸ்திரம். 2-3 लोग बताते हैं पवित्र शास्त्र है करके। கொஞ்சம் கூட அதை சிந்திக்க முடியல.
थोड़ा भी वो सोच कर नहीं இது देखते பரிசுத்தம்னா என்ன, पवित्रता का मतलब क्या है, இது தேவனுடைய வார்த்தைனா என்னன்னு யாருக்குமே அது சிந்தனை வரல. परमेश्वर का वचन क्या है करके किसी को भी वो विचार नहीं आता। விரோதிக்கிறவனுக்கும் வரல, ஒரு அதிகாரிக்கும் வரல. विरोधी को भी नहीं आ रहा, वो अधिकारी को भी नहीं ஆனா आ रहा। அறியாதவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தண்டனை கிடைக்கும், அது அவனுக்கே தெரியாது. वो अनजान लोग हैं जो नहीं समझना चाहते, उनको निरंतर एक दंड मिलता है, वो उसे पता नहीं है। யோவான் 3ல கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, यूहन्ना 3 में प्रभु ऐसे ही कहता है, இந்த மனுஷகுமாரனை நம்புகிறவன் உயிர்ப்பிக்கப்படுவான். ये मनुष्य पुत्र पे जो भरोसा करता है वो जिलाया ஆனா जाता है। யாரு நம்பலையோ ஆல்ரெடி அவனுக்கு மேல ஒரு மரணம் அவனுக்கு மேல வந்துட்டு அப்படின்னு पर போட்டு. जो भरोसा नहीं करता अपने आप उसके ऊपर एक मृत्यु आ गया है। எத்தனை பேர் இந்த இயேசுவானுடைய அந்த வார்த்தையை நம்ப முடியல, कितने लोग यीशु मसीह के वचन को भरोसा नहीं कर அவங்களால पाते, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. उनसे वो स्वीकारा नहीं जाता। பைபிள்ல முதல்ல சொல்லிருக்கு, அவரை நிறைய பேர் இடறி விழுவார்கள். बाइबल में पहले ही कहा है कि उसको बहुत सारे लोग जो है वो डगमगा कर ஆனா वो गिर गए। யார் நம்புதாங்களோ அவங்க நிச்சயமா நிச்சயம் பண்ணாங்க விழ மாட்டாங்க. पर जो भरोसा करते हैं वो एक निश्चय गिरेंगे नहीं। யாருனாலும் சரி, யூதனோ கிரேக்கனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஜீவ வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். यहूदी या ग्रीक यूनानी हो जो भी है, उसको परमेश्वर और जीवन का वचन ஆனா देता है। யூதர்களால அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல. पर यहूदियों को वो स्वीकार नहीं पाया। ஆனாலும் கடைசி நேரத்துல தேவன் யூதர்களுக்கு கை கொடுக்கிறார். फिर भी आखिरी समय में परमेश्वर यहूदियों के लिए हाथ देता है। எப்பொழுது அவங்க மனம் திரும்புதாங்களோ அப்ப கண்டிப்பா அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறார். जब वो मन फिराते हैं, निश्चय उनके पापों को क्षमा कर स्वीकार ஆனா लेते हैं। பிரஜாதிகளுக்கு அப்படி இல்ல, வசனத்தை கேட்கும் போதே நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புதார். अन्य जाति को ऐसा नहीं, वचन सुनते समय में ही तो भरोसा करना है। ரொம்ப முக்கியம் அதுதான். बहुत अहम वही है। யோவான் 19வது அதிகாரம் यूहन्ना 19वां अध्याय 31வது வசனம், 31वां वचन 19ல 31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்துல போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கும் எடுத்து போடும்படிக்கும் உத்தரவை கேட்டுக்கொண்டார்கள். इसीलिए कि वह तैयारी का दिन था, यहूदियों ने पिलातुस से विनती की कि वो उनके टांगे तोड़ दी जाए और वे उतारी जाए, ताकि सबत के दिन वे क्रूस पर न रहे, क्योंकि वह सबत का दिन बड़ा दिन था। அது ஒரு ஓய்வு நாள், விசேஷமான ஒரு वो ஓய்வு एक बड़ा विश्राम का दिन था, सबत का दिन। அதனால அந்த நாள்ல செத்து போன பாடி சிலுவையில் இருக்க கூடாது. इसीलिए उस दिन मरा हुआ कोई भी शरीर हो वो क्रूस पर नहीं எங்க रहना। எழுதிருக்கு? कहाँ पर लिखा நியாய है? பிரமாணத்தில் எழுதிருக்கு. व्यवस्था में लिखा गया है। மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், मृत्यु जो पेड़ पे लटकाया हुआ श्रापित है। சூரிய மறையதுக்குள்ள பாடி இறக்கிறணும். सूरज की रोशनी नीचे उतरने के இது पहले எல்லாம் ही அவங்களுக்கு शरीर को அறிவு उतारना। இருக்கு. ये सब उनको ज्ञान है। இதுல 2 பேர் போறாங்க பிலாத்துட்ட போய். दो लोग जाते हैं पिलात से बातें करने। முதலாவது யூதர்கள் போறாங்க, ये पहला यहूदी जाते हैं। அந்த பாடிய நீங்க இறக்கி தூர போட்டுருங்க. तो शरीर को आप उतार कर फिर गिरा दीजिए। பெரும்பாலும் அதுல முழுமையான ஒரு உயிர் எனச்சி அது போகாது. हाँ, परिपूर्ण जीव उस दंड में नहीं जाता है। அந்த குருசுல அடிக்கப்பட்டவங்க கண்டிப்பா அப்படியே உயிர் போகாம கிடப்பாங்க. जो क्रूस पर मारे गए वो ऐसे ही बिना मरे ऐसे पड़े रहते हैं। ஆனா சூரிய மறைமுன்ன போய் என்ன செய்வாங்க? पर सूरज की रोशनी ढकने के पहले क्या करते हैं? சாகலன்னா சாக அடிச்சு பாடியை वो இறக்கிறோம். नहीं मरे तो मार कर उन शरीर उतार देते हैं। அதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க போய் அந்த பாடிய இறக்கிருங்க. इसलिए कहते हैं आप जाकर उस शरीर को उतार दीजिए। இது யூதர்கள் செய்த அந்த கடைசி கட்டத்துல. यहूदियों के आखिरी समय की बात உடனே है। அந்த உத்தரவு போட்டான், போய் அதை எடுத்து போடுங்கன்ட்டு. उसने आज्ञा दिया ठीक है उस शरीर को तुम निकाल लो இப்போ என்ன करके। செய்யணும்? சாகலன்னா அடிச்சு காலை ஒடிச்சு ஆளை சாவடிச்சு கீழே இறக்கணும். अब क्या है, मरे नहीं है तो उनके हड्डियों को, पैर की हड्डियों को तोड़कर मर कर उसके बाद उनको नीचे उतारना। ஆனா போய் பார்க்காங்க, அந்த கள்ளங்கள் எல்லாம் சாவல, அவங்கள கால எலும்பெல்லாம் முறிச்சு அவங்கள சாவடிச்சுட்டாங்க. अगर देखते हैं वो बाजू के 2 चोर लोग मरे नहीं है, उनके पैरों को तोड़कर उनको मारकर उन्हें उतारा। இயேசுநாதர் பாருங்க செத்துட்டார், पर यीशु मसीह मर चुका है, மரித்தார். वो मर गया। அவரே சொன்னார், என் ஜீவனை நான் கொடுக்க அதிகாரம் இருக்கு, அதை எடுக்க எனக்கு उसने அதிகாரம். खुद कहा मेरे प्राण को देने के लिए मेरे पास अधिकार है, लेने के लिए मेरे। இதுலயே ஒரு பெரிய அதிசயத்தை அவங்க கண்டிருக்கணும். इसमें एक बड़ा आश्चर्य बात को वो समझना था, எப்படி செத்தாரு? कैसा मर गया। ஏன்னா சாகும்போது சாதாரணமான காரியம் அங்க நடக்கல. क्योंकि जब वो मरा साधारण बात हुआ नहीं। என்னெல்லாம் நடந்தது? क्या क्या बातें हुई? 3 மணிக்கு பூமி அதிர்ந்தது. 3 बजे पूरा जो धरती कांप उठा।
நைட்டு 12 மணி மாதிரி குத்தி இருட்டாயிட்டு दोपहर रात को 12 बजे जैसा घोर अंधकार हो நிறைய गया, கலரை திறந்திருக்கு, बहुत सारा कब्र खुल चुका था, கரைசல் எல்லாம் கிழிஞ்சிட்டு जो पर्दा जो भवन में था वो फट இப்படி चुका है। எல்லாம் நடந்திருந்தோம். ऐसा होने के அந்த बावजूद யூதர்களால அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள वो முடியாது. यहूदी वो उसके मृत्यु को स्वीकार नहीं पाए, ஆனா அவர் மரித்தாருங்கத ப்ரூவ் பண்ணியாச்சு. वो मर गया है करके वहां पक्का ஆனா कर அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி உண்மையா அப்படின்னு பார்க்கதான் விலாவுல குத்தனான்னு दिया। போட்டான். सौ का अधिकारी सच में वो मरा है क्या उसे पक्का करने के लिए அங்க उसके என்ன बाला से வந்ததா? ஜலமும் ரத்தமும் வெளியே வந்தது. वहां से जल और पानी आया। இது என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா ये क्या प्रकट करता है? ஒரு ஒரு புதிய ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். एक नए जीवन को प्रभु वहां पर देता है। சொல்றாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது முதலாவது என்ன அதுல போட்டு ஜலம் வருது, தண்ணி வருது, हाँ, एक बच्चा जब पैदा होता है तो पहला क्या आता है? पानी आता திரும்ப है, ரத்தம், फिर लहू आता है, மூணாவது ஒரு குழந்தை ஜீவன் வெளிப்படுகிறது. हाँ, तीसरा एक जीवन प्रकट होता है। அதுதான் இயேசுநாதருடைய சிலுவையில வெளிப்பட்டது. वही यीशु मसीह के क्रूस पर प्रकट हुआ। தேவன் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், நம்புகிறவனுக்கு கொடுக்கிறார். परमेश्वर वो जीवन को हमें भरोसा करने वाले இப்ப को நமக்கு देता है। ஒரு பெரிய ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு, நான் கிறிஸ்தவன். अभी एक बड़ा सा हमारे एक पक्का भरोसा है कि मैं मसीह நம்ம हूँ। இதுவரைக்கும் இயேசுநாதரை பார்க்கல. हमने अभी तक यीशु मसीह को देखा அவருக்கு नहीं। நமக்கு அவர் நம்மளை பார்த்து சொன்னாரா நீ உன்னையெல்லாம் நான் மேல கொண்டு வந்து சொல்லவே இல்லை. उसने हमसे कहा है कि मैं तुझे ऊपर ले जाऊंगा, ऐसा नहीं कहा। ஆனா அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு பவர், தேவனுடைய ஜீவனை நமக்கு கிடைச்சிக்கிட்டு. वचन को मैं स्वीकारते अंदर ही एक सामर्थ्य प्रभु का जीवन हमें मिल गया। அது எப்படி கிடைக்கும்? वो कैसा मिलता है? அதுதான் தேவனுடைய ஜீவன். वही परमेश्वर का जीवन அவர் है। அந்த ஜீவனை விட்டதுனால उसने अपने प्राण को छोड़ा तभी அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே அந்த ஜீவன் கிடைக்கிறது. उस नाम पे विश्वास करने वाले सारों को वो जीवन मिल जाता है। அவருடைய பாடியில பைபிள் சொல்லுது எலும்பு முறிக்கப்படவில்லை. उसके शरीर का हड्डी तोड़ा नहीं गया। அதுக்கு பிறகுதான் பக்தியுள்ள யூதர்கள் போய் அவருடைய பாடியை இறக்கி அவங்க கல்லறையில வைக்காங்க. उसके बाद भक्तिमान यहूदी थे वे जाते हैं उसके शरीर को उतार कर वो कब्र में जाकर, அதுக்கு பிறகு அவங்க காவல் வைக்காங்க. उसके बाद वहां पर दो ஆனா सैनिक को बैठा कर இயேசு அந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோட வருகிறார். यीशु उस मृत्यु पर विजय पाकर जीवित आता है। எபிரேயர்ல எழுதும்போது பவுல் சொல்றார் 2வது அதிகாரம் हिब्रू के लिखते समय में पौल कहता है दूसरे अध्याय में, 9வது வசனம் வாசிக்கலாம். नौ। எபிரேயர் 2ல 9வது வசனம். हिब्रू 2 इब्रियर 2:9। என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். पर हम यीशु को जो स्वर्गदूतों से कुछ ही कम किया गया था, मृत्यु का दुख उठाने के कारण महिमा और आदर का मुकुट पहने हुए देखते हैं, ताकि परमेश्वर का अनुग्रह से वह हर एक मनुष्य के लिए मृत्यु का स्वाद चखे। இந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய மரணம் எப்படி நமக்கு ஜெயத்தை கொண்டு வருங்கிறத சொல்கிறார். या अध्याय पूरा अगर हम देखें तो यीशु मसीह का मृत्यु कैसे हमें विजय देता है। இயேசு மரணத்தை ருசி பார்த்ததுனால அல்லது ஏற்றுக்கொண்டதுனால यीशु मृत्यु को चखा या फिर उसे स्वीकार लिया। 14வது வசனம் சொல்கிறது 14 वचन कहता है, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க इसलिए जो बच्चे हैं वो मांस और लहू के भागी है, அவரும் நம்மை போல சரீரத்துல வெளிப்படுகிறார். वह भी आप भी उसी के समान शरीर में प्रकट ஏன்னா होते हैं। பிதாவாகிய தெய்வம் சாக முடியாது, कि पिता परमेश्वर मर नहीं அவர் सकता, இருக்கிறவராகவே वो இருக்கிறவர். जैसा है वैसा ही रहता है। ஆனா மரணம் எப்படி வரும்? पर मृत्यु कैसा है? நம்மை போல ஒரு சரீரத்துல வெளிப்பட்டதுனால हमारे जैसा वो जब शरीर में प्रकट हुआ था, அவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமா இருக்காங்க. वो कहता मेरे बच्चे मांस और लहू से बने हैं। அப்படின்னா ஆதாமுடைய வம்சம் பூரா சரீரத்துல இருக்கு. आदम का पूरा वंश शरीर में है, ஆகவே அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். इसलिए वो भी उनके समान मांस और लहू के बन गए हैं। மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை मृत्यु के अधिकारी शैतान को தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படியானார். अपने मृत्यु से उसका नाश करने के लिए ऐसा हुआ। ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். जीवन भर मृत्यु के जो गुलामी में से छुड़ाने के लिए वो ऐसा हो गए। மரணம் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். मृत्यु एदन के बाग से शुरू होता है। யாரு சொன்னது कौन மனுஷன் कहा பாவம் செய்தா சாகணும்? मनुष्य पाप किया तो मरना है करके? சொன்னது யாரு? किसने कहा? பிதாவாகிய தெய்வம் தான் पिता சொன்னார். परमेश्वर ने ही कहा। ஆதாமை ஏவாளையும் பார்த்து சொன்னாரு நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா செத்து போவீங்க. आदम और हव्वा को देखकर कहा इसे तुम खाओगे तो तुम मर जाओगे। தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. परमेश्वर के वचन में सामर्थ्य அந்த जीवन है। பிரமாணத்தை எப்படி மாற்ற முடியும்? उस कानून को कैसे बदला जाएगा? 9வது அதிகாரம் எபிரேயர் 16வது வசனம் சொல்லுகிறது. 9 अध्याय में हिब्रू 16 वचन कहता है,
9வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. इब्रानियों 9वां अध्याय ஏனென்றால் ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக்க வேண்டும். क्योंकि जहाँ वाचा बांधी गई है वह वाचा बांधने वाले की मृत्यु को समझ लेना भी अवश्य है. யார் சொன்னா நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயின்று? किसने कहा तुम इस फल को खाओगे तो मर जाओगे? பிதா தான் சொன்னாரு. पिता ने कहा था. யார் சொன்னது? कौन कहा? சர்வ வல்லவர் தான் சொன்னாரு. सर्व सामर्थ्य ने ही அவர் कहा. தன்னுடைய வார்த்தையை சொன்னதை என்ன செய்ய மாட்டார்? வாபஸ் வாங்க மாட்டார். उसने अपने बोले हुए शब्द को वापस नहीं लेता. वो पश्चाताप नहीं करता. மாற்றுகிறவர் இல்ல. उसे बदलने वाला खुदा அந்த नहीं. தண்டனை அவனுக்கு கொடுத்தாகணும். वो दंड को उसको देना ही இப்போ है. அவனுக்கு கொடுத்தா அவன் நிரந்தரமான நரகத்துக்கு போயிடணும். अब उसे देंगे तो निरंतर पाताल में चले அதனால जाएंगे. பிதாவாகிய தெய்வம் அந்த சட்டத்தின்படி அந்த மரணத்தை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். पिता परमेश्वर उस कानून को उसको पूरा करने के लिए अपने शरीर में उसे அது स्वीकार किया. எழுதியிருக்கிறது, எழுதினவன் மரணம் அடையணும். और लिखा है लिखने वाला मृत्यु होना है. அடுத்த வசனம் பாருங்க 17. எப்படி எனில் ஆ, மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. क्योंकि ऐसी वाचा मरने पर पक्की होती है और जब तक वाचा बांधने वाला जीवित रहता है तब तक वाचा का काम की नहीं होती. தேவன் அழியாதவர், அவருடைய வார்த்தை அழியாது. परमेश्वर अविनाशी है, उसका वचन भी अविनाशी है. அவர் சும்மா அதெல்லாம் எழுதிட்டு அப்படி இப்படி எல்லாம் மாத்த மாட்டார். वैसे कहकर लिख कर ऐसे அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் उस दंड को उसने स्वीकारा, इसलिए அந்த வார்த்தை நிறைவேற்றினார், அதை அழிக்கல. उस वचन को पूरा किया, उसे नाश नहीं किया. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். पाप का फल मृत्यु है. அது ஆதாமுக்கு கொடுத்தோம்னா நிரந்தரமா நீங்கிரணும். वो आदम को देखा तो निरंतर उसे निकल जाना है. அதை கூடாதுன்னு சொல்லிதான் அவரே சாவுதார். वो नहीं होना है करके वो खुद मरता ஏன்னா है. தேவன் எழுதின சட்டத்தை அவர் நிறைவேற்றும் போதுதான் அவர் மரண தண்டனையை பெறுகிறார். परमेश्वर लिखे हुए कानून को पूरा करते समय वो मृत्यु को लिखता இப்பதான் है. சொல்ல முடியும், மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு तब இருக்கிறேன். कह सकता है कि मैं मरा हूँ पर सदा के लिए जीवित அவருடைய हूँ. மரணம் பாருங்க நம்ம எல்லாருக்கும் ஜீவனை उसका கொடுத்தார். मृत्यु देखिए हम सबको जीवन दिया. ராபோஜனத்தில் இதெல்லாம் நினைவு கூறணும். प्रभु भोजन में सबको हम याद करें. தேவன் அந்த எனக்கு வர வேண்டிய தண்டனைய நஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதுனால परमेश्वर मुझे आने वाले दंड और नष्ट को सब स्वीकार लिया, इसलिए எனக்கு அதை விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். मुझे वो छुटकारा प्रभु देता है. அதுதான் ஒரு பெரிய மகிமையான ஒரு वो ஆசீர்வாதம். एक बड़ा महिमा का आशीष है. கொலோசியருக்கு சொல்லும்போது சொல்கிறார், कलोसियों को लिखते समय लिखता है நீங்க அவரோடு கூட என்ன செய்து சிலுவையில் அறியப்பட்டீர்கள். आप उसके साथ वहाँ क्रूस पर मारे गए थे. எப்போ சிலுவையில் அறியப்பட்டோம்? कब क्रूस पर मारे गए? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசுநாதர் சிலுவையில் அடிச்சாங்க. 2000 साल के पहले यीशु मसीह को क्रूस पर मारे பவுல் கொலோசே சபைக்கு எழுதாரு, நீங்க அவர் கூட சிலுவையில் அறியப்பட்டீங்கன்னு சொல்றாரு. पौल लिखते समय कहता है तुम लोग उसके साथ क्रूस पर मारे गए. யார? किसे? கொலோசியர் பட்டணத்தை பார்த்து சொல்றாரு. कोलोसियर के नगर गांव இது वालों को எப்படி देखो. ஒத்து வரும்? ये कैसा हो सकता है? எப்படி ஒத்து வரும்? कैसा हो सकता है? 2000 வருஷத்துக்கு முன்னால செத்த இயேசுநாதர் கூட நான் செத்தேனா? 2000 साल पहले मरा यीशु के साथ क्या मैं भी मरा था? பவுல் சொல்றாரு, அவரோடு கூட நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டேங்க. और कहता उसके साथ मैं भी क्रूस पर मारा அதை गया எப்படி था. ஒத்துக்கொள்ள वो முடியும்? कैसे हम मान இவர் सकते எப்போ हैं? உள்ள ஆளு, அவர் எப்போ உள்ள ஆளு? ये कभी का व्यक्ति है और परमेश्वर कभी வசனம் का. சொல்லுகிறது, वचन कहता है தேவன் அனந்த ஞானம் உள்ளவர், परमेश्वर अनंत ज्ञानी என்னை है. அவர் முன்குறித்தார். मुझे उसने चुन लिया है. எத்தனை பேர் தேவனால் முன்குறிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ விசுவாசிகள்? कितने लोग परमेश्वर को चुन कर जो स्वीकार लेते हैं विश्वासी. பவுல் சொல்றார், அவர் சாகும்போது அவர் மட்டும் இல்ல, நானும் கூட செத்துட்டேன். पौल कहता है वो मरते समय वो केवल नहीं, मैं भी उसके साथ मर गया. அவர் உயிரோடு எழும்போது அவர் மட்டும் இல்ல, நானும் உயிரோடு எழுந்துட்டேன். वो जीवित उठते समय वो केवल नहीं, मैं भी जी उठा. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், वही कहता मसीह के साथ अगर हम खड़े हुए उठे हैं वो सच है. तो கிறிஸ்து மேல இடக்கிறாரு, நீங்க மேலானவைகளை தேடுங்க. मसीह ऊपर गया तो आप ऊपर की बातों को खोज கிறிஸ்து कीजिए. எல்லாவற்றையும் ஜெயித்தார். मसीह सब पे विजय प्राप्त. ஆகவே கிறிஸ்தவ என்பது இன்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டதுனால என் பேரில் அவர் எழுதலவர். मसीहाई का मतलब आज मैंने स्वीकारा उसीलिए मेरा नाम वहाँ आया, ऐसा नहीं. தேவன் எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கிறார். परमेश्वर कितने ही करोड़ों साल के पहले நான் मुझे என்ன देखता है. செய்வேன்? मैं क्या करूंगा? வசனம் என்ன நோக்கி வரும்போது நான் என்ன செய்வேன்? वचन मेरी ओर आते समय मैं क्या करूंगा? ஒரு வசனம் பாவத்தை குறித்து என்னை உணர்த்தும் போது நான் என்ன செய்வேன்? एक वचन पाप के बारे में मुझे जब एहसास दिलाता तब मैं क्या करूंगा? மனசாவப்பட்டு மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினைச்சுதான் தேவன் முன்குறிக்கிறார். पश्चाताप कर कर क्षमा मांगेगा, ऐसा सोच कर प्रभु उसे चुनता है. அப்பதான் அவர்தான் தேவன். तो वही खुदा है. அவர் என்னை முன்குறித்தார், उसने मुझे चुन लिया है, அன்பு கூர்ந்தார். पहले प्रेम किया है. கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். आखिरी एक वचन पढ़ेंगे. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் दूसरा तीमुथियुस पहला अध्याय 9வது வசனத்துல 9वां वचन. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும்
ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். जिसने हमारा उद्धार किया और पवित्र बुलाहट से बुलाया, और यह हमारे कामों के अनुसार नहीं पर उसके उद्देश्य और उस अनुग्रह के अनुसार है जो मसीह यीशु में सनातन से हम पर हुई है. அல்லேலூயா. हालेलुया। அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்க. उसका प्रेम कैसा है, அவருடைய தீர்மானம் எப்படிப்பட்டது, उसका जो योजनाएं कैसी அவருடைய है, பார்வை எப்படிப்பட்டது. उसकी नजरें कैसी है। சகோதரர், ஆதி காலம் முதல் वो आदि के समय से இயேசுநாதருக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள். यीशु मसीह के अंदर ने मसीह के இயேசு अंदर, பிறந்து 2000 வருஷம் தான் ஆச்சு. यीशु पैदा होकर 2000 கிறிஸ்து साल, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். मसीह हमेशा के लिए जीवित रहता है। கிறிஸ்து மனுஷனாக பிறக்கிறார். मसीह मनुष्य में वो जो है पैदा होता அதுதான் சத்தியம். है, वही सच्चाई है। என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். आज मसीह नामक खुदा नामक मसीह जन्म लिया है, அவருக்கு பேர் இயேசு. उसका नाम यीशु है। அதனால ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர். तो एक ही सर्व सामर्थ्य அவர் है, மாம்சத்துல வெளிப்பட்டதுனால பேர் இயேசு. वो मांस में प्रकट हुआ, उसका नाम यीशु है। எதுக்கு மாம்சத்துல பிறந்தாரு? क्यों शरीर में प्रकट हुआ? பிள்ளைகள் ரத்தத்தை மாம்சமும் உடையவளா இருக்காங்க. बच्चे शरीर और लहू से है, அவங்க इसलिए மேல சாப கேடு இருக்கு, மரணம் இருக்கு. उनके ऊपर श्राप का जो है तकलीफ है, मृत्यु है। அந்த மரணத்தை நான் என் சரீரத்துல ஏற்றுக்கிட்டு அவங்கள விடுதலை செய்வேன். उस मृत्यु को मैं अपने शरीर में स्वीकार कर उन्हें छुड़ा दूं। அதுதான் நீதி உள்ள தெய்வம். वही धार्मिकता पर, அவர் மகிமையான சர்வ வல்லமுள்ள தெய்வம். वो महिमा का सर्व सामर्थ्य। அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்பவும் சந்தோஷம் பாருங்க, எப்பவும் நன்றி சொல்லுங்க. पौलुस इसलिए कहता है हमेशा खुशी में रहिए, हमेशा धन्यवाद करते। பாவ மன்னிப்பு வந்து ரொம்ப ஒரு அதிசயம், அற்புதம். पाप का क्षमा बहुत अद्भुत और आश्चर्य बात है, அவர் அதை இரக்கமாக தருகிறார். वो अनुग्रह से हमें देता है। யாரா இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். जो कोई क्यों ना हो, उसकी उपस्थिति में मन फिराते समय प्रभु वो मुफ्त में हमें देता है। கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த மகிமையான சத்தத்தின்படி, வார்த்தையின்படி நம்மளை எல்லாரும் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். प्रभु की उपस्थिति में आए हम हर एक को उसके आवाज के अनुसार, उसके वचन के अनुसार हमें जगाना கிறிஸ்துவின் மரணம் தோல்வி அல்ல, வெற்றியுடன். है। मसीह का मृत्यु वो जो है हार नहीं है, वो विजय को கர்த்தர் प्रकट। நம்மளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमें आशीष करे। இப்ப நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். अभी हम सब अपने आप को सौंप நம்முடைய कर வாழ்க்கையில, சிந்தனையில, பேச்சில நிறைய குறை இருக்கு. हमारे जीवन में, हमारे विचारों में, हमारी बातों में बहुत தினமும் सारी நம்ம गलती। என்ன செய்யலாம், அறிக்கை செய்யலாம். हर दिन हम कबूल करना தினமும் है। இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. हर दिन प्रभु यीशु मुझे पवित्र कीजिए। நீதிமொழி வெளிப்படுத்த சொல்றது, நீ நீதிமானா இன்னும் நீதிமானாக, हाँ, प्रकटीकरण कहता है तू धर्मी है तो और धर्मी बन நீ जा, பரிசுத்தமானா இன்னும் பரிசுத்தமா. पवित्र है तो और पवित्र हो அப்ப जा। நம்ம பரிசுத்தத்துக்கு தான் तो அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब पवित्रता के लिए இன்னும் बुलाए ஆண்டவரே गए, என்னை और பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र இன்னும் कीजिए எனக்கு प्रभु, நல்ல ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. और मुझे अच्छे ज्ञान की आत्मा से மனம் भरिए। திறந்து நம்ம சொல்லணும். मन खोल कर हमें कहना। கர்த்தர் நம்ம சத்தத்தை கேட்பார். प्रभु हमारी आवाज को सुनेगा। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். सब धन्यवाद करेंगे, धन्यवाद करेंगे। हालेलुया, हालेलुया। अपने आप